சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உதயநிதியின் கூடாரத்தை தூக்கிய அமலாக்கத்துறை. முதல்வர் விஜய் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமான வட்டாரத்தை குறிவைக்க தொடங்கியிருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற முக்கியமான ஒன்று வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடியா FIR பதிவு செஞ்சிருந்தாங்க. விஜய் தலைமையிலான புதிய தமிழக அரசு பொறுப்பேற்ற பிறகு எடுக்கப்பட்ட முதல் பெரிய ஊழல் நடவடிக்கையா இது பார்க்கப்படுது. இந்த வழக்கு நகராட்சி நிர்வாகத்துறையில நடைபெற்றதா சொல்லப்படும் வேலைக்கு லஞ்சம் தொடர்பா பிரம்மாண்ட முறைகேடு என சொல்லப்படுது. சுமார் 2538 அரசு பணியிடங்களை நிரப்பியதுல பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு இருந்திருக்கு. FIRல KN நேருவோடு சேர்த்து பலரின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கான். மிகப்பெரிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பரும் அவரது வட்டாரத்தை சேர்ந்தருமான ரக்தீஷ் பெயர் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு. அரசியல் விமர்சகர்கள் இதை வெறும் ஊழல் வழக்கா மட்டும் பார்க்கல. திமுகவின் அடுத்த தலைமை வரிசையை குறிவச்சு விஜய் அரசு நகர்த்திய அரசியல் காய் நகர்த்தலாகவும் இது சொல்லப்படுது. 2025 ஏப்ரல் மாதத்தில் மத்திய அமலாக்கத்துறை KN நேரு இல்லம் உட்பட பல இடங்களில் சோதனை நடத்தினாங்க. அப்போது பல முக்கிய ஆவணங்களும் ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு. உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு ஒருவருக்கு 25 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்பட்டதா ED கூறியது. மொத்தம் 634 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கலாம் என சொல்லப்படுது. இந்த ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அனுப்பியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாகவே தற்போது FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கை திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய வட்டாரத்தை சேர்ந்த ரக்தீஷ் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருப்பது விஜய் அரசு உதயநிதிக்கு நேரடியாக செக் வைத்துள்ளதா அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை PMLA சட்டத்தின் கீழ் விசாரணையை தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது. KN நேரு, ரக்தீஷ் உள்ளிட்டோருக்கு எதிரான கைது நடவடிக்கை மற்றும் சொத்து குவிப்பு வழக்குகள் உருவாக வாய்ப்பிருக்கு. டெல்லி ED தலைமை அலுவலகத்தின் அனுமதிக்காக அதிகாரிகள் காத்து கிடக்கிறாங்க. அனுமதி கிடைச்ச உடனே பல புதிய வளர்ச்சிகள் உருவாகும் என சொல்லப்படுது. இதற்கிடையில் FIRக்கு எதிராக KN நேரு தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கான். தலைமை நீதிபதி அமர்வு ஜூன் 23 வரை இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இந்த உத்தரவு தற்காலிகமானது என்பதனால நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு வழக்கின் போக்கு மாற வாய்ப்பிருக்கு. இந்த சம்பவம் தமிழக அரசியலில் புதிய ஒரு விஷயத்தை தொடங்கியிருக்கு. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை விஜய் அரசு தொடர்ந்து எடுக்கும் என எதிர்பார்ப்பு தற்போது வந்திருக்கு. திமுக தரப்புல இதை அரசியல் பழிவாங்கல் என்று விமர்சிக்கும் குரல்களும் தற்போது எழுந்திருக்கு. தமிழக மக்கள் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பது பொதுமக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த FIR தமிழக அரசியலின் ஒட்டுமொத்த விஷயத்தையும் மாற்றி அமைக்கும் என தற்போது சொல்லப்படுது. எதிர்காலத்தில் இந்த வழக்கு எத்தகைய புயலை உருவாக்கும் என்பதை ஜூன் 23க்கு பிறகுதான் முழுமையா அறிய முடியும். தமிழக அரசியல் களம் இப்போதே பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. தொடர்ந்து KN நேரு, உதயநிதி ஸ்டாலின், ரக்தீஷ் போன்றோர் அமலாக்கத்துறையின் ரேடார் வலயத்திற்குள் தற்போது நுழைந்திருக்கிறாங்க. இதனால் கண்டிப்பாக அவங்களால தப்பிக்கவே முடியாது என சொல்லப்படுகிறது. எப்போது வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை அவர்கள் வீட்டுக்குள் அதிரடியாக புகுந்து அவர்களை கைது செய்யலாம் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. அது மட்டுமில்லாமல் திமுகவில் தற்போது உள்ளடி வேலைகள் நடந்து வருகிறது. தொடர்ந்து அமலாக்கத்துறை யாருடைய வலயத்தில் யாரை வென்றாலும் சிக்க வைக்கலாம். அப்படி சிக்கினாலும் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் பெயரை சொல்லக்கூடாது. தொடர்ந்து அமைதியாக தான் இருக்க வேண்டும். எப்படி செந்தில் பாலாஜி 15 மாதங்கள் வரை அமைதியாக இருந்தாரோ அதே போலதான் இருக்க வேண்டும் என ஸ்டாலின் கூறியதாகவும், இதனால் திமுகவில் உள்ள முக்கியமான மாஜி அமைச்சர்களின் மாற்றத்தை திமுக விரும்புதான். அதனால
பல மாற்றங்களை திமுகவில் கொண்டு வருவதற்கு உதயநிதி ஸ்டாலின் முயன்று வரார். இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் மாற்றங்கள் கொண்டு வர முயற்சித்தாலும் அதற்கு பல சீனியர் தலைவர்கள் முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க. இருந்த போதிலும் யார் முட்டுக்கட்டை போட்டாலும் பரவாயில்லை, தோல்வியில் இருந்து மீண்டெழுந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றா சற்று கராரான முடிவுகளை எடுத்து தீர வேண்டும் என்று முடிவு செஞ்சிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அதில் பல சீனியர்களுக்கு ஓய்வு கொடுக்க முடிவு செஞ்சிருக்கார். அந்த வகையில் திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் துரைமுருகன் அப்பொறுப்பிலிருந்து விடுவித்துவிட்டு TR பாலுவை நியமிக்க அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் பேசியிருக்காராம் உதயநிதி ஸ்டாலின். இந்த பேச்சுவார்த்தையின் போது உதயநிதி ஸ்டாலினுக்கு சில அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. குறிப்பாக இதுவரை பட்டியல் சமூகத்தினரின் வாக்கு திமுக பக்கம் இருந்தது. மேலும் விடுதலை சிறுத்தை கட்சியினரும் திமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பட்டியல் சமூகத்தினரின் பெரும்பாலான வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் திரும்பியதன் விளைவு திமுக கோட்டையாக இருந்த சென்னையே தாவேகா கைவசம் சென்று விட்டது. அந்த வகையில் திமுகவில் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒருவரை பொது செயலாளராக நியமிக்கும் போது தமிழகத்தில் உள்ள பட்டியல் சமூகத்தினருக்கு திமுக மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த வகையில் தற்போது திமுகவின் கொள்கை போர்வால் என்று அழைக்கப்படும் ராசாவை திமுகவின் பொது செயலாளராக நியமிக்கலாம் என்று உதயநிதியிடம் சிலர் அறிவுறுத்திதான் சொல்லப்படுது. மேலும் தற்போது நடக்கும் தமிழக வெற்றிக் கழக ஆட்சிக்கு எதிராகவும் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராகவும் கவுண்டர் கொடுக்கக்கூடிய சரியான நபர் ராசாதான் என்று உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கிய தலைவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. அதேபோன்று திமுக பொருளாளராக இருக்கக்கூடிய TR பாலுவை மாற்றுவது தொடர்பாக எழுந்த பேச்சு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. அந்த பொறுப்புக்கு KN நேரு மற்றும் ஏவா வேலு ஆகியோர் கடும் போட்டு கொண்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் பொருளாளர் பதவிக்கு சாதுரியமாக அரசியல் காய்களை கனிமொழி நகர்த்தி வருவதாக சொல்லப்படுது. இருந்தாலும் ராசா கனிமொழி ஆகியோர் கட்சியின் உயர் அதிகாரிகளுக்கு வந்துவிட்டா நாம் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது என்கின்ற அச்சம் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருப்பதா தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆனால் துரைமுருகன் பொதுச் செயலாளரிலிருந்து மாற்றப்பட்டா ராசா கனிமொழி ஆக 2 பேருமே பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பதவி அளிக்கப்பட வேண்டும் என்று திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அந்த வகையில் திமுகவின் அதிகாரமிக்க பதவிகளை கைப்பற்ற ராசா மற்றும் கனிமொழி இருவரும் காய்களை நகர்த்தி வரும் வேளையில் அடுத்து வரும் தேர்தலில் டெல்லி அரசியலை கைவிட்டுவிட்டு மாநில அரசியலில் இருவரும் கவனம் செலுத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து திமுகவில் உள்ளடி வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் விஜய் அவர்களோ திமுகவுக்கு எதிராக அமலாக்கத்துறையை வைத்து காய்களை நகர்த்தி வருகிறார். இதனால் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு ஆபத்தான நிலைமைதான் தற்போது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது. இனி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.